ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டாப் லோட் இன்வெர்டர் மாடல் வாஷிங் மிஷின் பிசிபி. சரிங்களா, இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டு தான். இப்போ தான் நமக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டுருக்கு இந்த போர்டு. ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து இது லான்ச் பண்ணி ஆயிருக்கும் மேபி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷன் கொடுத்து 300 வோல்ட் பூஸ்ட் ஆகி ஐசிக்கு வந்து வரல. ஐசிக்கு வரலன்னும் போது நம்ம இந்த சாப்பர் செக் பண்ணும்போது சாப்பரோட ப்ரைமரி சைடில் உண்டான வைண்டிங் வந்து கட் ஆகிருக்கு. சரிங்களா, ஆக்சுவலாக ட்ரெயின் பின் வந்து அவுட் ஆகலை. அது நம்ம எப்படி செக் பண்ணுறோன்றதை பாருங்கள். சாப்பர் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. சரிங்களா, ப்ரைமரி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு டிசி வோல்ட் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ளஸ் பாயிண்டில் ப்ரோபை வச்சுட்டு நம்ம செக் பண்ணும்போது ப்ளஸ் வந்து இங்கே வருது. இதுக்கு அடுத்த பின் வந்து செக் பண்ணும்போது வரல. இது வழியாக தான் வந்து வைண்டிங்கில் டேன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வெளியே வரும்போது இதுதான் ட்ரெயின் பின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து ஐசிக்கு போய் லிங்க் ஆகும். சரிங்களா, ஐசி பின்னோட போய் லிங்க் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. சரிங்களா, அதுதான் இதில் ஃபால்ட்டு. இதை வந்து சாப்பர் வந்து உங்களுக்கு ஸ்விட்சிங் பண்ணலை. ஐசிக்கு வந்து சிக்னல் போகாதனால உங்களுக்கு ஸ்விட்சிங் ஆக மாட்டேங்குது. சரிங்களா, நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் என்னென்ன வோல்டேஜ் செக்ஷன் இருக்குன்றதை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஒரு டிவைஸ் ஒன்று செட் பண்ணுறோம். இது வந்து யூனிவர்சல் பவர் சப்ளை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரவுண்டு 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு 18 வோல்ட்டு இந்த 3 அவுட்புட் வந்து இதில் எடுக்கலாம். சரிங்களா, இதை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட்டு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு அவுட்புட் டிசி வோல்ட்டு 18 வோல்ட் இந்த டயோடு. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 7815 போட்டிருக்காங்க. சரிங்களா, 15 வோல்ட் வந்து ஐபிஎம் வந்து விசிசி கொடுக்கறதுக்காக 7815 போட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட் இன்புட் போய் இந்த ஐசி வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி ஸ்விட்ச் பண்ணி 15 வோல்ட் அவுட் பண்ணி ஐபிஎம் விசிசியாக கொடுக்குது. இது ஒன்று. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 12 வோல்ட் செக்ஷனு. இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி வோல்ட்டில் வந்து இது வந்து இந்த டயோடு போட்டிருக்காங்க. இது வந்து 12 வோல்ட்டு. இது வந்து 12 வோல்ட் வந்து பூஸ்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, காயில் ஐசி பக் கன்வெர்ட்டர் மூலிமா 5 வோல்ட்டாக மாறுது. சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 15 வோல்ட். நமக்கு தேவை வந்து இங்கே ஒரு 18 வோல்ட்டு, இங்கே ஒரு 12 வோல்ட்டு, இது வந்து 5 வோல்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணிக்குவோம் இதில் வந்து. சரிங்களா, இந்த ரெண்டு அவுட்புட்டு செகண்டரி அவுட்புட்டை வந்து நம்ம இப்போ இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த பிசிபியை வச்சு. சரிங்களா, இது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பவர் செக்ஷன் வந்து ஆன் ஆகிறதுக்கு வந்து 300 வோல்ட் வந்து ப்ளஸ் மைனஸும் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் இந்த பவர் செக்ஷன்லேயும் ஃபால்ட்டிங் கிரவுண்டு தான். இந்த போர்டில் வந்து லோ சைடு ஹை சைடு ரெண்டுமே வந்து ஃப்ளோட்டிங் கிரவுண்டு தான். சரிங்களா, அதனால் நம்ம வந்து லோ சைடு செகண்டரி சைடில் வந்து நம்ம கிரவுண்டு எதுவுமே நம்ம அட்டாச் பண்ணல. மெயின் ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும் கொடுத்துருக்கோம், காமன் கிரவுண்டு மட்டும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு பாருங்கள், ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயரை கொண்டு வந்து மெயின் கெப்பாசிட்டர் பார்த்திங்களா, மெயின் ஃபில்டர் இருக்குல்ல, இந்த மெயின் ஃபில்டரோட ப்ளஸ்ஸோட பாயிண்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட நெகட்டிவ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த ஐசி ரிமூவ் பண்ணலாம், பண்ணாமல் விட்டுடலாம். சரிங்களா, ட்ரெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் இந்த ஐசி வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து 300 வோல்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த 2 ஒயரில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது 18 வோல்ட்டுக்கான டயோடு. சரிங்களா, அதில் வந்து இந்த போர்டில் வந்து நம்ம 18 வோல்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து 18 வோல்ட்டு இந்த லாஸ்ட் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, 18 வோல்ட். அதுதான் அதுலேருந்து நம்ம ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த டயோடுக்கு 18 வோல்ட்டோட இன்புட்டில் கொடுத்துட்றோம். சரிங்களா, ஆனோடில் கொடுக்குறோம். அது வந்து இங்கே ஒரு டிசி வந்து இது பண்ணி, அதாவது இங்கே ஒரு ஸ்டெப் டவுன் ஆகி, ஸ்டெப் டவுன் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இங்கே வந்து ப்ளஸ் இதில் வழியாக ப்ளஸ் தான் அவுட் ஆகும். சரிங்களா, இதில் நம்ம கொடுக்குறோம், இது வழியாக ப்ளஸ் போயிட்டு இந்த 7815க்கு வந்து இன்புட்டாக போகுது 18 வோல்ட்டு ப்ளஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 12 வோல்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு இதில் அதாவது 18 வோல்ட்டு பக்கத்தில் இப்போ 12 வோல்ட் இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு லீடு எடுக்கிறோம். இதுதான் அந்த 12 வோல்ட் பின்னு. இதுலேருந்து நம்ம ஒரு லீடு எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் பாயிண்டில் இதை கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா, இங்கேயும் ஒரு டயோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கொடுக்குறோம், ஆனோடில் கொடுக்குறோம். அது கேத்தோட வழியாக வந்து ப்ளஸ்ஸாக வந்து வெளியே போகுது, வந்து இந்த கெப்பாசிட்டரில் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ் வந்து இந்த 5 வோல்ட் வந்து இந்த பக் கன்வெர்ட்டர் வழியாக சர்க்யூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம், செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து அவுட்புட்ஸ் எடுக்கிறாங்க. லெஃப்ட்டு அதாவது ட்ரெயின் பம்பு
ப்ளஸ் வந்து இன்லெட்டுக்கு இதுலேருந்து தான் அவுட்புட்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா UVW மோட்ரு IPM இது, ஓகேங்களா. இது வரைக்குமே பவர் செக்ஷன் முடிஞ்சிடுது. SMBS இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலரு, ப்ரோக்ராமரு, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டோர் லாக்கு, ப்ரெஷர் சுவிட்சு, இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும், சரிங்களா. ஓகேங்களா. DC வோல்ட்டில் வேலை செய்கிற எல்லா அவுட்புட்ஸ் இன்புட்ஸ்லாம் இது வழியாக தான் உங்களுக்கு சென்சார், மேபி ஹீட்ரு இருந்ததுன்னா ஹீட்ரு சென்சார் இது எல்லாமே இது வழியாக தான் கனெக்ட் ஆகும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்லெட்டோட IC ஃப்ரெண்ட்ஸ் இது, சரிங்களா. ட்ரெயின் பம்புக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பம்புக்கு போட்டிருக்காங்க. இந்த IC வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டுக்கு போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி காமனாக சாம்சங்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் லோட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க IC. இப்போ இந்த டாப் லோட்லேயே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இன்வெர்டர் மாடல்ன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த டிவைஸு, ஓகேங்களா. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பின்னு. அதேமாதிரி இந்த ஃபேஸ் நியூட்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு ஈஸி மெத்தடு. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி இதில் இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. MOVன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், வேரியஸ்டர். இதில் ஒரு பின்னில் டச் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எது இன்புட்டோ அது உங்களுக்கு வந்து பஸ்ஸர் அடிக்கும். பாருங்கள், இப்போ இந்த பின்னில் நம்ம வச்சுருக்கோம் வேரியஸ்டரில். இது பாருங்கள், இதுதான் நியூட்ரல் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? தெரியல நினைக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு அவுட்புட்டு, ஓகேங்களா. இது வந்து ஒரு அவுட்புட் நியூட்ரல் இது தான், ஓகேங்களா. இந்த வேரியஸ்டர் பஸ்ஸர் அடிக்குதுங்களா, இந்த பின், இந்த லாஸ்ட் பின், இந்த சைடு ரைட் சைடு பின்னு லெஃப்ட் சைடில் வைக்கிறோம் பாருங்கள், வச்சு பேஸுக்கு வரும், ஓகேங்களா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் எங்கே வந்து நம்ம சப்ளை இன்புட் கொடுக்கணுன்றதே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. வேரியஸ்டர் போட்டிருப்பாங்க, வேரியபிள் MOVன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டோம், நம்ம ஆன் பண்ணுறோம். எப்போவுமே சீரியஸில் ஆன் பண்ணி பழகுங்க, அதுதான் நல்லது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ளாஷ் ஆகும். மைக்ரோ கண்ட்ரோலர் எனேபிள் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு ஃப்ளாஷிங் இது தான். இதில் ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்சார்லாம் கனெக்ட் பண்ணதுனால DC காட்டுது ஸ்டார்ட் கொடுக்கும்போது, ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் PCB சர்வீஸ். அதேமாதிரி இந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வெர்டிகலாக வந்து இதில் நிற்க வைக்கிற போல் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் PCB சர்வீஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் வந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச விரைவாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.